மற்றுமொரு அண்மை செய்தி. சிஎம்டிஏவில் திட்ட அனுமதி, பணி நிறைவு சான்றிதழ் உள்ளிட்ட சேவைகளில் எந்தவித தாமதமும் கூடாது என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். விரைந்து சேவை வழங்காவிட்டால் சிஎம்டி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. என்னென்ன தெரிவித்திருக்கிறது இந்த எச்சரிக்கை அறிக்கையில்? முழு விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் சலோமி. சிஎம்டிஏ அதிகாரிகள் விரைந்து சேவை வழங்காவிட்டால் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதவியேற்ற நாளன்று அறிவித்தபடி வெளிப்படையான நிர்வாகத்தை அளிக்கக்கூடிய வகையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் எனப்படக்கூடிய சிஎம்டிஏவில் திட்ட அனுமதி, பணி நிறைவு சான்றிதழ் உள்ளிட்ட சேவைகளில் எந்தவித தாமதமும் செய்யக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கோப்புகளின் நிலையை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் எனவும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. கோப்புகள் தாமதமாவது தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் சிஎம்டிஏ சார்பில் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து சேவைகளையும் விரைந்து வழங்க வேண்டும் எனவும், அவ்வாறு வழங்காத பட்சத்தில் அந்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி. மற்றுமொரு அண்மை செய்தி. சிஎம்டிஏவில் திட்ட அனுமதி, பணி நிறைவு சான்றிதழ் உள்ளிட்ட சேவைகளில் எந்தவித தாமதமும் கூடாது என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். விரைந்து சேவை வழங்காவிட்டால் சிஎம்டி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. என்னென்ன தெரிவித்திருக்கிறது இந்த எச்சரிக்கை அறிக்கையில்? முழு விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் சலோமி. சிஎம்டிஏ அதிகாரிகள் விரைந்து சேவை வழங்காவிட்டால் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதவியேற்ற நாளன்று அறிவித்தபடி வெளிப்படையான நிர்வாகத்தை அளிக்கக்கூடிய வகையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் எனப்படக்கூடிய சிஎம்டிஏவில் திட்ட அனுமதி, பணி நிறைவு சான்றிதழ் உள்ளிட்ட சேவைகளில் எந்தவித தாமதமும் செய்யக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கோப்புகளின் நிலையை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் எனவும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. கோப்புகள் தாமதமாவது தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் சிஎம்டிஏ சார்பில் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து சேவைகளையும் விரைந்து வழங்க வேண்டும் எனவும், அவ்வாறு வழங்காத பட்சத்தில் அந்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி. மற்றுமொரு அண்மை செய்தி. சிஎம்டிஏவில் திட்ட அனுமதி, பணி நிறைவு சான்றிதழ் உள்ளிட்ட சேவைகளில் எந்தவித தாமதமும் கூடாது என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். விரைந்து சேவை வழங்காவிட்டால் சிஎம்டி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. என்னென்ன தெரிவித்திருக்கிறது இந்த எச்சரிக்கை அறிக்கையில்? முழு விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் சலோமி. சிஎம்டிஏ அதிகாரிகள் விரைந்து சேவை வழங்காவிட்டால் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதவியேற்ற நாளன்று அறிவித்தபடி வெளிப்படையான நிர்வாகத்தை அளிக்கக்கூடிய வகையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் எனப்படக்கூடிய சிஎம்டிஏவில் திட்ட அனுமதி, பணி நிறைவு சான்றிதழ் உள்ளிட்ட சேவைகளில் எந்தவித தாமதமும் செய்யக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கோப்புகளின் நிலையை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் எனவும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. கோப்புகள் தாமதமாவது தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் சிஎம்டிஏ சார்பில் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து சேவைகளையும் விரைந்து வழங்க வேண்டும் எனவும், அவ்வாறு வழங்காத பட்சத்தில் அந்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது.
தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி. Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale.